என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய குலதெய்வமானது என்னிடத்திலே வந்து உன்னை பற்றிய ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். என் செல்லமே, அந்த விஷயம் என்னவென்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? உன் கருப்பன் அதை உன்னிடத்திலே தெரிவிக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன். என் தங்கமே, அதை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டால் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து தப்பித்து கொள்வாய். உன்னை வீழ்த்துவதற்காக ஒரு சூழ்ச்சி ஒன்று உன் பக்கத்தில் இருப்பவர்களாலேயே நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் அந்த முக்கியமான விஷயமாகும். என் செல்லமே, உன்னுடைய குலதெய்வம் உன்னை பல வழிகளிலும் காத்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய குலதெய்வத்தை தாண்டிதான் யாராலும் உன்னை தொட முடியும் என்பதை நீ எப்பொழுதும் மறந்து விடாதே. சில சூழ்ச்சிகள் இப்பொழுது உன்னை சுற்றி மிக பலமாக நடந்து கொண்டிருப்பதால் தான் உன்னுடைய குலதெய்வமானது என்னிடத்தில் வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் கூறிவிட்டு சென்றது. அது மட்டுமல்ல, நாங்கள் இருவரும் சேர்ந்துதான் உன்னை இனி வரக்கூடிய சூழ்நிலையில் எல்லாம் காப்பாற்றி நிற்கப் போகிறோம் என்பதை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளையே, உன் குலதெய்வமே உன்னை நிச்சயமாக பாதுகாத்து நின்று அருள்களை கொடுத்து உனக்கு துணையாக இருக்கும். அதோடு இந்த அப்பன் நானும் கைகோர்த்து உனக்கு பாதுகாவலாக நிற்கின்றேன். என் குழந்தையே, உன்னை பாதுகாக்க வேண்டும் என்பது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் சிலர் உனக்கு சில விஷயங்களை எல்லாம் செய்திருக்கிறார்களோ. என் தங்கமே, உன் குலதெய்வமே உன்னை நிச்சயமாக பார்த்து ஆசிகளை எல்லாம் கொடுத்து விடும். ஆனால் இப்பொழுது உன் குலதெய்வத்தோடு நானும் கைகோர்த்து தான் நிற்கின்றேன். என் குழந்தையை நாங்கள் பாதுகாக்க வேண்டுமல்லவா? ஏனென்றால் உனக்கு சிலர் சில விஷயங்களை எல்லாம் செய்திருப்பார்களோ என்று நீ பல சமயங்களில் பயந்து கொண்டு இருக்கின்றாயானால் நீ நினைக்கலாம், நம் அப்பன் நமக்கு எத்தனை வாக்குறுதிகளை தந்தாலும் அவர்கள் நிச்சயமாக நம்மை காப்பாற்றி விடுவார்களா? இருந்தாலும் நமக்கு இந்த சோதனைகள் எல்லாம் வருகிறதே, நமக்கு யாரேனும் எதையாவது செய்து விட்டார்களா? அதனால்தான் நம்முடைய குலதெய்வமும் கருப்பண்ணசாமி காவல் தெய்வமும் வந்து இப்பொழுது பாதுகாப்பு கொடுக்கின்றார்களா என்று கூட நீ நினைக்கலாம். என் தங்கமே, நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம். இனிமேலும் நீ பயந்தால் அது உன்னுடைய தவறுதான். என் தங்கமே, நாங்கள் இருவரும் இருக்கும் பொழுது வேறு யார் உன்னை தீமைகள் எல்லாம் செய்துவிட முடியும்? நாங்களே உன்னை காப்பதற்காகத்தான் மிகப்பெரிய அரணாக நிற்கிறோம் என்று உனக்கு வெளிப்படையாக சொல்லிவிட்டோம் அல்லவா? இனிமேலும் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். யாரை நினைத்தும் பயம் கொள்ள வேண்டாம். இப்பொழுது உன்னை காப்பாற்ற நாங்கள் இருக்கின்றோம். என் பிள்ளையே, உனக்கு மிகப்பெரிய ஆபத்து கூட வர நேரிடலாம். உன்னுடைய வாழ்க்கையில் பல சோதனைகள் கூட நேரிடலாம். எப்பொழுதும் இந்த கருப்பண்ணசாமி உனக்கு உன்னுடைய சோதனைகளிலிருந்தும் ஆபத்துகளிலிருந்தும் உன்னை தற்காத்து நல்ல உடல் நலத்துடன் உன்னை பார்த்து கொள்வேன் என்பதை நீ ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம். உன்னுடைய சில பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்குத்தான் உன்னுடைய குலதெய்வமானது என்னிடத்திலே வந்து ஒரு விஷயத்தை சொல்லியது. அதனால்தான் நாங்கள் உன்னை பத்திரமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீ மறந்துவிட வேண்டாம். என் பிள்ளையே, உனக்கு சோதனைகளை எல்லாம் கொடுத்ததற்கு ஒரு காரணமும் இருக்கிறது. எதையும் காரணம் இல்லாமல் உன்னுடைய குலதெய்வமானது உனக்கு எந்த ஒரு சோதனையையும் கொடுத்து விடாது என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உன்னுடைய பொறுமையை சோதிப்பதற்காகவே உன் குலதெய்வமானது இவை எல்லாவற்றையும் உனக்கு செய்து உன்னை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ வடும் அல்லல்களிலிருந்து எல்லாம் உன்னை நிச்சயமாக இந்த அப்பன் நான் மீட்டெடுத்து விடுவேன் என்பதையும் நீ நினைவில் வைத்துக்கொள். உன்னை வாழ்க்கையில் முன்னேற்றுவதற்காகத்தான் இந்த அப்பன் உனக்கான சோதனைகளையும் உனக்கான பிரச்சனைகளையும் எப்படி நீ கடந்து வர வேண்டும் என்று வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்றேன். ஆனால்
உன்னை சுற்றி இருக்கின்ற சில பேர் உன்மேல் வன்மத்தை கொண்டு உன்னை ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள். அவர்களையும் நான் தடுத்து நிறுத்தி விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே. அவர்களால் உனக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஆனால் பெரிதாக எதுவும் ஏற்படாமல் உன் அப்பன்தான் உன்னை காத்திருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். நீ இது போன்ற மனிதர்களிடமிருந்து எப்பொழுதுமே ஒதுங்கி இருக்க வேண்டும் என்பதைத்தான் உன் அப்பன் உனக்கு அறிவுறுத்துகின்றேன். உன்னுடைய குலதெய்வமும் என்னிடத்தில் இதைத்தான் சொல்லியது. என் குழந்தையிடம் மிகப்பெரிய நல்ல குணம் ஒன்று இருக்கிறது. யார் எதை சொன்னாலும் அவர்களை அப்படியே நம்பிவிடுகின்ற ஒரு குணம், மற்றவர்களுக்கு தீங்கிழைக்காத ஒரு குணம், யாரையும் எளிதாக நம்பும் ஒரு பண்பானது என் பிள்ளையிடத்திலே இருக்கிறது. அது சில நேரங்களில் பலன்களை கொடுத்தாலும் பல நேரங்களில் என் பிள்ளைக்கு துன்பங்களைத்தான் கொடுத்து கொண்டு இருக்கிறது. இவர்களை எல்லாம் என் பிள்ளைகளிடத்திலிருந்து விலக்கி வைக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்களால் என் குழந்தைக்கு மிகப்பெரிய பிரச்சனை வந்துவிடும் என்றுதான் உன்னுடைய குலதெய்வமும் போராடி கொண்டிருக்கிறது. என் அன்பு பிள்ளையே, இந்த தெய்வங்கள் உனக்காக போராடி கொண்டிருக்கும்போது அதையெல்லாம் நீ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் நீயும் அதற்கான ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். யார் யார் தேவையில்லாதவர்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களோடு பேசுவதையெல்லாம் முதலில் நீ நிறுத்திவிட வேண்டும். அல்லது அவர்களுடைய பழக்கத்தை விட்டு நீயாகவே ஒதுங்கிவிட வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்திலே சொல்லிவிடுகின்றேன். என் தங்கமே, நிச்சயமாக இது போன்ற மனிதர்களிடமிருந்து நீ ஒதுங்கி கொண்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆபத்தானது உன்னை விட்டு விலகிவிடும். அது மட்டுமல்ல, நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் உனக்கு நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்து தொடர்ச்சியான வெற்றிகளை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இது போன்ற மனிதர்கள் எப்பொழுதும் உன்னுடைய நட்பினை வைத்துக்கொண்டு உன்னை கீழே தள்ளிவிட வேண்டும் என்றுதான் குறிவைத்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் இருந்து நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றி விடுவேன் என்ற உறுதியோடு நீ இருக்க வேண்டும். என் குழந்தையே, இன்பங்களும் துன்பங்களும் இரண்டர கலந்தது தானே வாழ்க்கை. இது உனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? துன்பம் வரும்போதும் இன்பம் வரும்போதும் அதனை நீ முகமலர்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். நான் உன்னை எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்தெல்லாம் விரைவாகவே மீட்டெடுத்து விடுவேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. உன்னுடைய நம்பிக்கையில்தான் நீ எல்லா விஷயத்தையும் செய்து கொண்டு வருகிறாய். அதனால் இந்த அப்பன் மீது இருக்கின்ற நம்பிக்கை உனக்கு ஒருபோதும் குறைந்துவிடக்கூடாது. என் தங்கமே, நீ எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் என்றும் நீ எனக்கு என்னுடைய செல்ல குழந்தைதான். அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. உன்னுடைய வாழ்வில் நல்ல மாற்றத்திற்கான சூழ்நிலைகளை நான் நாள்தோறும் உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றேன். நேரம் வரும்பொழுது அதை நீயாகவே உணர்ந்து கொள்வாய். என் கண்மணியே, உன்னால் முடியாது என்று யாரேனும் சொன்னால் அவர்கள் சொன்னதற்கான முழுமையான அர்த்தத்தை நீ பொருள் விளங்கி கொள்ள வேண்டும். ஒரு கெட்ட விஷயத்தை செய்ய வேண்டும், அது உன்னால் முடியாது என்று உன்னை உசுப்பிவிட்டு நீயாகவே ஒரு விஷயத்தை செய்யும்படி உன்னை தவறாக வழிநடத்துவதற்கு சிலர் சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் என் அன்பு பிள்ளையே, எந்த ஒரு சூழ்நிலையிலும் கெட்ட விஷயத்தை யார் உன்னை செய்ய சொன்னாலும் இல்லை நீயாகவே செய்ய நினைத்தாலும் ஒரு நிமிடம் யோசித்து பார்த்து அதை கடைசி நொடியில் நீ தவிர்த்து விட வேண்டும். அதுபோல நீ ஒரு காரியத்தை செய்ய முடியாது என்று மற்றவர்கள் சொல்லிவிட்டால் அது நல்ல காரியமாக இருக்கும். அதை நீ அப்படியே கிடப்பில் போட்டு விடாதே. அதை நீ நல்லபடியாக முடித்துவிட வேண்டும். உன்னுடைய வேலைகளை தடுத்து நிறுத்துவதற்கும் இது போன்ற சூழ்ச்சிகளை எல்லாம் அவர்கள் செய்யத்தான் போகிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற விடாமல் தடுப்பதற்காகத்தான் அவர்கள் நாள்தோறும் எதையாவது ஒரு சிக்கல்களை எல்லாம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். வெளியில் இருந்து யாராவது செய்திருந்தால் நான் இதை உனக்கு சொல்லிவிட மாட்டேன். ஆனால் அவர்கள் உன்னுடனே இருந்து கொண்டு உன்னுடைய வளர்ச்சியை தடை செய்கிறார்கள். என் அன்பு பிள்ளையே, அதை நாள்தோறும் முயற்சியும் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
என் தங்கமே, இது போன்றவர்களை எல்லாம் ஒரு காலமும் உன் அருகில் நீ நெருங்கி விடாதே. அவர்களுக்கு இந்த கருப்பண்ணசாமி சரியான பாடத்தினை புகட்டத்தான் போகிறேன். அதற்கான சந்தர்ப்பமானது இன்னும் சில நாட்களிலே வரப்போகிறது. அதுவரை நீ கவனமாக இருக்க வேண்டுமல்லவா? என் பிள்ளையே, நீ இப்பொழுது செய்யக்கூடிய காரியமானது நல்ல காரியம்தான். உனக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காரியம்தான். அதில் உன்னுடைய தொழில் சம்பந்தப்பட்டதும் உன்னுடைய வேலை சம்பந்தப்பட்டதும் அடங்கி இருக்கிறதானால் நிச்சயமாக நீ அதிலிருந்து எப்பொழுதுமே பின்வாங்கக்கூடாது. உன்னுடைய விடாமுயற்சியை கைவிடாமல் நீ நல்லபடியாக அதனை செய்து முடிக்க வேண்டும். அப்போதுதான் உன்னுடைய வெற்றிப்படியை நோக்கி நீ நகர்ந்து செல்ல முடியும். நான் உனக்கு சரியான வெற்றி பாதையை அமர்த்து தந்து விடுவேன். நீ உன் வாழ்க்கையில் இதுவரை சந்தித்த கஷ்டங்கள், அவமானங்கள் எல்லாமே தலைகீழாக மாறப்போகிறது. உனக்கு இதுவரை ஏக்கங்கள் இருந்திருக்கலாம், வறுமைகள் இருந்திருக்கலாம், அவமானங்களை கூட நீ சந்தித்திருக்கலாம். அதையெல்லாம் காணாமல் போகக்கூடிய அளவிற்கு ஒரு மாற்றத்தைத்தான் உன் வாழ்க்கையில் இந்த அப்பன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த விஷயத்தில் நீ வெற்றி பெற்ற பிறகு உன்னிடத்திலே இருக்கின்ற வறுமையானது உன்னை விட்டு நீங்கிவிடும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, நீ என் மீது கொண்டுள்ள பக்தியால் தான் எப்பொழுதும் என் அப்பன் துணையாக இருக்கிறார் என்று சொல்லி எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக செய்து கொண்டு வருகிறாய். இந்த அப்பனுக்கும் செல்ல குழந்தையாகவும் இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய குலதெய்வத்திற்கும் நீ என்றுமே செல்ல குழந்தைதான் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, யாருக்கும் நீ எந்த ஒரு தவறையும் இதுவரை செய்யாத குழந்தை, யாருக்கும் தீங்கு நினைக்காத குழந்தை அல்லவா நீ? அதனால் மற்றவர்கள் சில சூழ்ச்சிகளை செய்து உன்னை சிக்க வைக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் நல்லவை கெட்டவை எல்லாமே என் பிள்ளைக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காமல் செய்துவிட வேண்டாம் என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்திலே தெளிவாக சொல்லுகிறேன். உன்னுடைய குலதெய்வமானது உன்னிடத்திலே அதிகமான அன்பு வைத்திருக்கிறது. நீ ஏதேனும் சிக்கலில் அம்படியாக சென்று மாற்றி விடுவாயோ என்றுதான் ஒவ்வொரு நாளும் உன்னை நினைத்து வருத்தப்படவும் செய்கின்றது. அதனால் என் தங்க பிள்ளையே, இது போன்ற மனிதர்கள் நயவஞ்சகர்கள் என்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய எண்ணங்களாலேயே மாட்டிக்கொண்டு தண்டனைகளை அனுபவிக்கப் போகிறார்கள். அதனால் என் அன்பு பிள்ளையே, இனி நீ செய்யக்கூடிய காரியமானது நல்ல விஷயமும் இருக்கிறது, கெட்ட விஷயமும் இருக்கிறது. எந்த விஷயத்தை செய்தால் உனக்கு பலன் கிடைக்கும் என்று உன்னுடைய உள்ளுணர்வு சொல்கிறதோ அதை நீ செய்தால் உனக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதேபோல எந்த ஒரு விஷயத்தை நீ செய்யக்கூடாது, உனக்கு அதனால் தீங்கு வரும் அல்லது அதை செய்வதிலே தயக்கம் வருகிறது என்றால் தயவு செய்து அந்த விஷயத்தை நீ செய்து பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாதே. உன் அப்பன் கருப்பண்ணசாமியும் உன்னுடைய குலதெய்வமும் உனக்காக பாதுகாவலாக நின்று கொண்டு இதை கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றோம். என் அன்பு பிள்ளையே, நீயாக ஒருபோதும் தவறுகள் செய்வது இல்லை. மற்றவர்களின் தவறான வழிகாட்டுதல், என்ன செய்வது என்று தெரியாத சூழல், அவசரப்பட்டு உன்னை அறியாமல்தான் நீ தவறுகளை செய்து விடுகிறாய். இனிமேலும் இது போன்ற தவறுகளை எல்லாம் நீ செய்துவிடக்கூடாது என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்திலே அழுத்தம் திருத்தமாக இதை சொல்லி விடுகிறேன். இந்த பூமியில் தவறுகள் செய்யாதவர் யாருமே இல்லை. எல்லோரும் ஏதாவது ஒரு வகையில் தவறுகள் செய்து கொண்டேதான் இருக்கிறார்கள். என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய குணம் எனக்கு தெரியாமல் இல்லை. நீ தெரியாமல் ஏதேனும் தவறு செய்து விட்டால் கூட அதையே நினைத்து பல நாட்களுக்கு வருந்தி கொண்டு இப்படி செய்து விட்டோமே, மற்றவர்களுக்கு தவறு இழைத்து விட்டோமே என்றுதான் வருத்தப்படுவாய். அப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட நீ உன்னுடைய மனதை நீயாகவே காயப்படுத்தி கொள்ளக்கூடாதல்லவா? உன்னுடைய மனமானது என்றும் மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க வேண்டும்.
அப்பொழுதுதான் உன்னுடைய வம்சமானது நன்றாக இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் உனக்கு சொல்வது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கைக்காக, உன்னுடைய எதிர்காலத்திற்காகத்தான் இதை எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறேன். அதனால் என் அன்பு பிள்ளையே, நீ தைரியமாக இரு. உன்னை நான் வழிநடத்தி செல்கிறேன். நான் மட்டுமல்ல, உன்னோடு உன் குலதெய்வமும் கூட இருக்கிறது. அதனால் இனி நீ செல்லக்கூடிய பாதையில் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். ஆனால் பயம் கொள்ள தேவையில்லை. சில நபரால் என் பிள்ளைகள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படிப்பட்ட சோதனைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது? இவர்களை எல்லாம் நம்பி நம்பி இவ்வளவு நாட்கள் ஏமாந்து விட்டேனே. ஆரம்ப காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை என்ற பொறுப்பை அவரிடத்திலே தான் ஒப்படைத்தேன். ஆனால் அவரும் என்னுடைய வாழ்க்கையை பொறுப்பாக பார்த்து கொள்வேன் என்று அவ்வளவு அன்பான வார்த்தைகளை பேசினார். இப்பொழுது ஒரு சில நபரால் என்னுடைய உறவானது என்னிடத்திலே இல்லை. என் தங்க பிள்ளையின் ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ள முடியாமலும், உறவு பிரிதலை தாங்கிக் கொள்ள முடியாமலும் ஒவ்வொரு நாட்களும் என் தங்கமே, நீ மனதுக்குள் குமரி அழுது கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, இதற்காக இந்த அப்பன் ஒரு முடிவினை எடுத்து விட்டேன். நீ முழுமையாக ஒரு உறவை நேசித்து விட்டாய். அவர்கள்தான் வேண்டும் என்று இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறாய். அதனால் அப்பன் உனக்காக ஒரு முடிவை எடுத்து விட்டேன். என் தங்க பிள்ளையே, நீ கேட்ட வாழ்க்கையை உனக்கு கொடுக்கலாம் என்று முடிவு செய்து இருக்கிறேன். ஆனால் என் தங்க பிள்ளை, இதற்காக ஒரு சிறு காரியத்தை எனக்காக செய்ய வேண்டி இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்க வேண்டும். முதலில் நீ தைரியமாகவும் இருக்க வேண்டும். அழக்கூடாது. மனதளவில் உடைந்து நொறுங்கி போயிருக்கிறாய். ஒவ்வொரு தருணமும் அப்பனே, என் வாழ்க்கை மாறாது போலவே, அப்பனே, என் வாழ்க்கையில் நல்லதே நடக்காதா? என் வாழ்க்கையை மரண வலியோடு நான் தனிமையில் இதை அனுபவித்து கொண்டு இருக்கிறேன். இந்த துன்பங்கள் எனக்கு எதுவுமே மாறாதா என்று எப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, அப்படி உன்னுடைய நாவினால் நீ ஒருபோதும் இனி சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்கிறாயோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். என் தங்கமே, இனி ஒருபோதும் எதிர்மறையாக நீ நினைக்கவும் கூடாது. எதிர்மறையான வார்த்தைகளையும் உனக்குள்ளே பேசிக்கொள்ளவும் கூடாது. முதலில் நீ இதுபோன்று புலம்புவதையெல்லாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்றையிலிருந்து நீ ஒரு முடிவை உறுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அப்பன் உனக்கு இதனை சத்திய வாக்காக சொல்கிறேன். இன்றைய தினத்திலிருந்து எண்ணி ஒரு வாரத்திற்கு அதிகாலையிலும் அல்லது மாலை நேரத்தில் என்னை வழிபடும் பொழுது நீ இதை உன்னுடைய நாவினால் என்ன சொல்கிறாயோ அதை உனக்கு ஒரு வாரத்திலே நான் நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். இந்த அப்பன் சொல்வதை நீ கவனமாக கேட்டு நீ என்னிடத்தில் என்ன சொல்கிறாயோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் அதை நிரந்தரமாக இருக்கச் செய்வேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய அந்த வாரத்தில் எனக்கு நடக்காது, எனக்கு கிடைக்காது, எனக்கு அவ்வளவுதான், என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை அப்படியே சென்று விட்டது, இனிமேல் எனக்கு யாரும் இல்லை, என் வாழ்க்கையில் ஏமாற்றம்தான் கிடைக்கும் என்று சொல்லி கொண்டிருந்தால் உனக்கு எதிர்மறையாகத்தான் நடக்கும். என் வாழ்க்கையில் அவர்கள் வந்துவிட்டார்கள். என் வாழ்க்கை உயரப் போகிறது. என் வாழ்க்கை வெற்றியாக இருக்கப் போகிறது. என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறது. எனக்கு கடன் பிரச்சனைகள் தீரப்போகிறது. என் இல்லத்தில் பணம் பெருகப் போகிறது. எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகிறது. அதைப்போல எனக்காக என் உறவு என்னை தேடி வரப்போகிறது. பேசாத உறவுகள் எல்லாம் நான் தான் தானே பேச வேண்டும் என்று பேசப் போகிறார்கள். இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்போதும் உனக்கு சந்தோஷமாக இருக்கும்படி இந்த ஒரு வாரத்திற்கு நீ இப்படித்தான் பேச வேண்டும். பேசவில்லை என்றாலும் மனதால் நீ இப்படித்தான் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அதைத்தான் நான் உனக்கு சத்திய வாக்காக சொல்லுகிறேன்.
இந்த எண்ணமானது உனக்கு முழு மனதோடு இருக்க வேண்டும். இந்த ஒரு வாரத்தில் நீ எதையெல்லாம் பேசுகிறாயோ அதையெல்லாம் நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன். என் தங்க பிள்ளையே, நீ பேசுவதற்கு தயாராகி விட்டாயா? உன் மனதில் அதை நினைப்பதற்கு தயாராகி விட்டாயா? இப்பொழுது இந்த அப்பனும் உனக்காக தயாராகி இருக்கிறேன். என் அன்பு பிள்ளையே, நான் சொல்லுகின்ற வாக்கு உனக்கு முழுமையாக பொருந்தும் என்பதை நீ உணர்ந்து கொள். நான் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்று மாற்றி மாற்றியெல்லாம் செய்ய மாட்டேன். இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக நீ ஒரு இந்த கருப்பன் சொல்வது போல இந்த ஒரு வாரம் நீ கடைபிடித்து விட்டால் உனக்கு நிச்சயமாக நான் சொன்னபடி அனைத்தையுமே நடத்தி கொடுப்பேன். இந்த கருப்பன் நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் இந்த ஒரு வாரத்திற்கு இதை செய்ய நீ தயாராகி இருக்கிறாய் என்றால், தயாராக இருக்கிறேன் அப்பனே என்று உன்னுடைய மனதிற்குள் நினைத்துக்கொள். என் தங்க பிள்ளையே, இந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதை முழு நம்பிக்கையோடும் நல்ல எண்ணத்தோடும் நீ வேண்டுதல்களை வைத்து நன்றாக வழிபட வேண்டும். என் அன்பு பிள்ளையே, சில விஷயங்களை சொல்லக்கூடாது, அதையும் நான் உன்னிடத்திலே சொல்லி விடுகின்றேன். நீ இப்பொழுது நன்றாக வாழப் போகிறேன் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. எனக்கு அதையெல்லாம் கிடைத்துவிடும் என்று அழுது கொண்டு சொல்லக்கூடாது. நீ சொல்லக்கூடிய வார்த்தைகளை நேர்மறையோடு சொல்ல வேண்டும், முழு மனதோடு சொல்ல வேண்டும். அத்தோடு புன்னகையோடு உன்னுடைய மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து நீ நினைத்தது கிடைத்துவிட்டால் எப்படி சந்தோஷப்படுவாயோ அப்படியெல்லாம் சந்தோஷப்பட்டுதான் அதை சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய குழப்பங்கள் முதலில் விலகும், உன்னுடைய குறைகள் அனைத்தும் விலகும், உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகி சென்றுவிடும். உன்னுடைய மனது தெளிவாக இருக்கும் பொழுது நீ இதனை செய்ய வேண்டும். அப்படி நீ செய்தால் இவை அனைத்தும் உனக்கு உடனடியாக கிடைக்கும். அதை எப்படி சரியான பாதையில் கொண்டு செல்ல வேண்டுமோ, எப்படி சரியான பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அப்படியே பின்பற்ற வேண்டும். ஆனால் நான் என்னதான் உன் கண்ணெதிரே கொடுத்தாலும் அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால்
நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக பரிபாலிக்க முடியாது என்று இந்த வாக்கின் மூலமாக உனக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவரும் நான் சொல்லிக்கொண்டு இருப்பது இதைத்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னுடன் இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் உன் அப்பன் இந்த கருப்பன் இருக்கிறேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை நேரத்தில் வழிபடுகிறாய் அல்லவா? அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உன் உறவாக இருந்து உன்னுடைய அப்பனாக இருந்து என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த அப்பன் பார்த்து பார்த்து செய்கின்றேன். நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்துவிட மாட்டேன். என் தங்கமே, நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதை நீ நம்ப வேண்டும். அப்பன் சொன்னதை நினைவில் வைத்து கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அப்பன் உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அப்பன் சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அப்பனுக்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த அப்பன் உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டுமென்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆரத்தி காட்டி உள்ளே வா அப்பனே, என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். உன் இல்லத்தில் இருந்து என்னை வர வைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ அதை அனைத்தையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர வேண்டும். அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும், ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றிதான். என் தங்க பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வது புரியவில்லை என்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்துவிடு. அப்போது நீ நினைத்த அனைத்தையும் நான் உனக்காக கொடுத்து விடுவேன். ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்ய நினைப்பதை அப்பனை மனதில் வைத்துக்கொண்டு தைரியமாக செய். என் தங்க பிள்ளையே, இதை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். உன் வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து கொடுப்பேன் என் தங்கமே. அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த அப்பனை நினைத்து எப்பொழுதும் சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியுடனும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ணசாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகிறது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்து விடும். சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும். அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை
சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்து பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும். அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. செல்ல குழந்தையே, இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது. உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது. இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய். ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே. என் செல்ல குழந்தையே, இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது. நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது. அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன். என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.